என் பேர் பன்சி, ஃபுல் நேம் பன்சிதர். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சின்ன தகவல். போன மாதம் இந்தியாவில் புகழ்பெற்ற எழுத்தாளர், இந்தியாவின் மிகப்பெரிய அவார்டு வாங்கின எம்டி வாசுதேவன் நாயர் மறைந்ததுக்கு நம்ம அன்பும் அஞ்சலியும் சமர்ப்பணம். ஸோ இலக்கியம் ஆர்வம் கொண்டு இங்கே வந்துள்ள அனைவருக்கும் நன்கு வணக்கங்கள். இப்போ நம்ம என்ன சொல்கிறது, மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு கேள்விப்பட்டிருக்கோம். இது எவ்வளோட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்னா இட் இஸ் பிகம் எ கிளிஷே, ரைட்? சேஞ்ச் இஸ் த ஒன்லி கான்ஸ்டன்ட் திங் இன் திஸ் வேர்ல்ட். அதை எப்படி கதையில் வார்த்தையில் பிடிக்க முடியுமா அப்படின்னு ஒரு எழுத்தாளர் ட்ரை பண்ணுறாரு. ஸோ அந்த கதை தான் இந்த கதையின் தலைப்பு மாறுதல். ஒருத்தர் தன் மனைவியை இழந்த பிறகு அதை எப்படி எதிர்கொள்கிறாருன்னு பார்க்கணும். அதாவது எல்லாருக்கும் எல்லாம் தெரியும், இந்த பிரபஞ்சத்தில் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி. ஆனால் நம்ம மூளை என்ன செய்யுது, நமக்கு தேவையானது மட்டும் பார்க்குது. அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க, எப்போவுமே கூட இருக்கிறவங்க திடீர்னு இல்லாமல் போனால் என்ன ஆகும் அப்படிங்கிறது, அந்த ஒரு சூழ்நிலை எப்படி அவர் எதிர்கொள்கிறாரு, இல்லை எப்படி மக்கள் எதிர்கொள்ளலாங்கிறதும் ஒரு 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 சாம்பிள் மாதிரி கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கதையிலே ஒரு ஹூக் இருக்கும். அதாவது ஐ டோன்ட் நோ இட்ஸ் அ ஹூக் ஆர் அவர் அந்த மாதிரி எழுதியிருக்காரான்னு தெரியல. நேற்றே தந்தி கொடுத்தாகிவிட்டது அப்படின்னு சொல்லி. ஸோ தந்தினோடனே நமக்கு எல்லாருக்கும் ஒரு இது வரும். அந்த காலத்திலலாம் வளர்ந்தனால தந்தினாலே பேட் நியூஸ் தாங்கிற மாதிரி. ஸோ ஒரு ஐடியா கிடச்சிரும். ஆனால் கதையில் எங்கேயுமே வராது ஓப்பனாக. ஸோ நாளைக்கு தான் எல்லோரும் வர்றாங்க, பக்கத்தில் இருக்கவங்களாம் யாருக்கும் சொல்லலை. ஸோ நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்படிங்கும்போது ஒரு ஸ்ட்ரேஞ்ச் திங் என்னென்னா, அந்த இறந்த மனைவி பக்கத்துலேயே ஒரு நாள் ஃபுல்லாக நைட் ஃபுல்லாக படுத்திருப்பார், காலையில் எழுந்திருப்பார். ஸோ ஒருவேளை லேசாக புத்தி கொஞ்சம் பேதளிச்சிருச்சோ அவருக்கு அப்படிங்கிற மாதிரியும் தோணும். அந்த கதை படிக்கும்போது படிக்கும்போது தோணுதா, படிக்க தோணுச்சு. அப்புறம் வெளியில் வர்றாரு அடுத்த நாள் காலையில் தான் சுற்றார்கள்லாம் வரப்போகிறாங்க ட்ரெயினில் 9 மணிக்குன்னு சொல்லி. ஸோ இப்போ பார்க்குறாரு. ஸோ இது நாள் வரைக்கும் மனைவி கூடயே இருந்திருக்காரு. இப்போ நமக்கே சில சமயம் ஆகும் இல்லையா, உறவினர்கள்லாம் வீட்டுக்கு வந்துருப்போது திடீர்னு போயிட்டாங்கன்னா அப்படி கீன்னு இருக்கும் வீடு. அந்த மாதிரி அவருக்கு ஒரு ஃபீலிங் வருது. வெளியில் நிற்கிறாரு, எதுக்கு ஒரு காகம் பார்க்குறாரு. ரேண்டம் தாட்ஸ் ஜஸ்ட் லைக் ஹவ் இட் ஹேப்பன்ஸ் இன் அவர் மைண்ட். ஒரு காகம் உட்காருது, உட்காந்து பறந்து போகுது. என்னடா சொல்ல வர்றாருன்னு ஒரே குழப்பமாக இருக்கும். ஸோ நமக்கு ஒரு ஐதீகம் இருக்கும், காகம் உட்காந்தா விருந்தாளிங்க வருவாங்க. அதையும் கோட் பண்ணியிருப்பார் அவர். ஆமாம் 9 மணிக்கு தான் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஒரு மாட்டு வண்டி போகும், 2 சக்கரத்தோடு போகும். ஸோ அதையும் என்ன சொல்கிறாருன்னு புரியுது. கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். மீனிங் லைக் வாழ்க்கை ஓடுறதுக்கு 2 பேர் வேணுமா, அப்போ தான் சுமூகமாக ஓடுமா அப்படின்னு கூட திங்க் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒருத்தர் பதனி கூட வச்சுட்டு, இது கிட்டத்தட்ட ஸ்டோரி எழுதுறது 1937. ஸோ வி ஹேவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அவர் செல்ஃப் தேர் வேர் திஸ் நோ எலக்ட்ரிசிட்டி கிடையாது. என்ன வெளியில் வர ஆட்கள்லாம் வேறு விதமாக இருப்பாங்க. ஸோ அந்த விதத்தில் ஒருத்தர் பதநீர் எடுத்துகிட்டு போவார். ஸோ அப்போ 2 கூட வச்சு அவரும் பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போவார். அது அழகாக இருக்கும் அவர் பார்க்குறதுக்கு. ஸோ இதுதான் வாழ்க்கையோ அப்படின்னு தோணும். திடீர்னு அதுவும் மறைஞ்சு போகும். ஸோ ஒவ்வொரு தாட்ஸும் அவர் சொல்லும்போது இது மறைஞ்சு போகுதுன்னு சொல்லி நமக்கு அந்த இதை கடத்துவார். மாறிக்கிட்டே தான் இருக்குது உலகம், நீ தான் பார்க்க மாட்டேங்கிற, நாம தான் பார்க்க மாட்டேங்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தன் மனைவியை இழந்துட்டு கொஞ்சமாக ஹீ இஸ் கமிங் டு டேர்ம்ஸ் வித் லைக் ஓகே இதுதான் ரியாலிட்டி போலன்னு. சில சமயத்தில் அபத்தமாகவும் இருக்கும். அடுத்த நாள் காலையில் அம்மா வந்துடுவாங்க. அவங்க அம்மா வந்தவுடனே அவர் போய் காலில் லேசாக அவங்க இறந்த மனைவியை லேசாக இது பண்ணுவார். அது கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. யாருமே பண்ண மாட்டாங்களே இந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி. அது தெரியல அது என்னன்ட்டு. ஸோ அதனால தான் கொஞ்சம் லேசாக மனசளவில் பேதளிச்சிச்சோ அவருக்கு, இது இஸ் இம்பேலன்ஸ் அப்படிங்கிற மாதிரியும் தோணும். அதுக்கப்புறம் இன்னொரு இன்சிடெண்ட் அதே இதில் என்ன சொல்லியிருப்போம்னா, மேகங்கள் சின்ன தாட்ஸ் தான். மேகத்துக்கு மேலே ஒரு கருமேகம் இருக்கும், அதுவும் மறைஞ்சு போகும். ஸோ மாறிக்கிட்டே தான் இருக்குது இந்த பிரபஞ்சத்தில். எல்லாத்தையும் நாம் தான் பார்க்க மாட்டேங்கிறோம். பட் அது பார்க்குறதும் நமக்கு சாதாரண வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நல்லதா இல்லையான்னு கூட தெரியாது. ஏன்னா மூளை என்னென்னா எது ரொட்டீனாக போயிட்டுருக்கோ அது பின்னாடி போட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்து ஏதாவது பண்ண முடியுங்கிற மாதிரியும் கன்வே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரேண்டம் தாட்ஸ்லாம் இது பண்ணி கடைசியில் ஐ திங்க் ஹீ இஸ் சக்ஸஸ்ஃபுல் இன் கன்வேயிங் த உலகம் மாறிக்கிட்டே தான் இருக்குது, நீ அட்ஜஸ்ட் ஆகிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ கதையை அருமையாக எப்படி முடிப்பாருன்னா, ஒரு கேள்விக்குறியாக நமக்கு தோன்ற மாதிரி என்ன முடிப்பாருன்னா, அவர் ஒரு கதை எழுதுகிற மாதிரி. இப்போ அவர் வெளியே பார்க்க மாட்டார். தட் மீன்ஸ் ஹி இஸ் அக்கஸ்டம் டு த சேஞ்சஸ்ங்கிற மாதிரி. எந்த மாற்றங்களும் வெளியே பார்க்க மாட்டார். என்ன சொல்லுவாருன்னா, நான் என்ன தலையெழுத்தை மாற்றவா நான் எழுதிக்கிட்டு இருக்கேன், என் தலையெழுத்து தான் நான் எழுதிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி முடிப்பார்.
அது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் நம்ம வாழ்க்கையை பெருசாக கண்ட்ரோல் பண்ணி நமக்கு வேண்டியது மாதிரிலாம் வாழ்ந்துட்டு இருக்கோம், அப்படிலாம் நம்ம நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி நீ பண்ணுறதே வந்து உன் தலையெழுத்து தான் அப்படிங்கிற மாதிரி கருது. ஸோ அதுதான் மாறுதல். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என் பர்சனல் அபிப்பிராயம் என்னென்னா, படிச்சுட்டு அது இது என்ன சொல்ல வர்றாருன்னு புரியுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதை திங்க் பண்ணிக்கிட்டே இருந்து மேபி நான் ஓவர் திங்கிங் பண்ணுறேன்னு தெரியல. ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் எவ்ரி ஒன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்.